பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يسمعون حسيسها وهم فيما اشتهت أنفسهم خالدون صدق الله العلي العليم. நரகமாகிய அதனுடைய இரைச்சலையும் செவியுற மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மனங்கள் விரும்புகின்றவற்றில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இதற்கு முந்தைய வசனத்தை நாம் பார்த்தோம். இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதுன். நிச்சயமாக எவர்கள் அவர்களுக்கு நம்மிடமிருந்து நன்மை முந்திவிட்டதோ அத்தகையோர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு முந்தைய ஆயத்தை நாம் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு உள்ள போன உடனே நரகத்துடைய இறைச்சலை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராத அளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. இன்னைக்கு நாம வீட்டில் உட்காந்துருக்கிறோம், பக்கத்தில் ஒருத்தர் சத்தம் போட்டு ஏதாச்சும் ஒரு சவுண்டை கூட்டி வச்சு விட்டாங்கன்னா நமக்கு சங்கடம் இருக்கா இல்லைங்களா? நம்ம வீட்டில் நம்ம உட்காந்துருக்கோம், நிம்மதியாக உட்காரணும்னு பார்த்தா வெளியே தான் பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலான்னு பார்த்தா அடுத்த வீட்டு இறைச்சல், அது வெளியே இருந்து ஒரு சத்தம், அது நம்மளை சங்கடப்படுத்துது. ஆனா இது போல ஒரு சங்கடங்கள் சொர்க்கத்தில் கிடையாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த சுகமான விஷயத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சல் ஏற்படாத அளவுக்கு, பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நரகத்திலிருந்து எந்த ஒரு இறைச்சலும் வராது. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் தங்கக்கூடிய, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அவர்கள் வீடுகளும் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லைங்களா? எந்த ஒரு காதும் கேட்டிராத, எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு உள்ளமும் கற்பனை செய்யாத அளவுக்கு உண்டானதான் சொர்க்கம் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அப்பேற்பட்ட உயர்வான ஒன்றுதான் சொர்க்கம். அல்லாஹ் தஆலா ஆக இறுதியாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொர்க்கம் தான். சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேல உள்ள சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்களாம், கீழே உள்ள சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேல உள்ள சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பாங்க? இந்த கீழே போகக்கூடிய பயண கூட்டத்தினர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்ப்பாங்க, ஏக்கத்தோட பார்ப்பாங்களாம். அந்த சொர்க்கவாசிகள் கீழே இருந்து மேலே பார்க்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஏக்கத்தோட பார்ப்பாங்க. என்ன ஏக்கம் தெரியுமா? அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வு. முந்திய சொர்க்கவாசிகள் தலைக்கு மேல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை கண்டு அவர்கள் ஒரு மாதிரி தயக்கத்தோட பார்ப்பார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மேல தங்கி இருக்கின்ற அந்த சொர்க்கவாசிகள் நபிமார்கள் தானே என்று கேட்டார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வை கொண்டு அவனை தூதரை கொண்டும் ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்தியவர்கள் தான் மேலே தங்கியிருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்காம பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனை தூதரை ஏற்றுக்கொண்டு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மினல் ஈமான் ஃபஹுவ ஃபில் ஜன்னah. யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்கும் அவன் சொர்க்கவாசி, அவன் சொர்க்கத்தில் இருப்பான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லைங்களா? சொர்க்கம் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசியது கொஞ்சம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி பேசியது கொஞ்சம் தான், அது பேசாத நிறைய இருக்கிறது.
எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதோ நமக்கு அல்லாஹ்ல குர்ஆன்ல சொன்னது கொஞ்சம் தான் சொல்லி தந்திருக்கான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை தாண்டி சொர்க்கம் அது எப்படி கற்பனை பண்ண முடியும்? அந்த அளவுக்கு உயர்வானதுதான் சொர்க்கம். அருமையான அந்த சொர்க்கத்தை நாம் ஆசைப்படணும். அந்த சொர்க்கத்தை நாம் ஆசைப்படணும். சொர்க்கத்தை ஆசைப்பட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காண்டி உழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி இந்த உலகத்தை நாம் கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அம்ம ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலு மின் கப்லிகும் மஸ்ஸத்துகுல் பஅஸாஹு வதர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அம்ம ஹஸிபுத்து அன் ததுகுல் ஜன்னத, நீங்க எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்தில் லேசா உள்ள நுழைஞ்சிடலாம்னு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே படாத அளவுக்கு சொர்க்கத்தில் லேசாக உள்ள நுழைஞ்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்களோ? சொர்க்கத்து உள்ள நுழைவு லேச இல்ல. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நரகத்தை படைத்து விட்டு நபி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை போய் பார்த்துட்டு சொன்னா, ஜிப்ரீல் போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வாங்களா அப்படின்ட்டு. சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னாங்க. ஒரு கருத்து சொல்றாங்க, யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இதை விட்டு யாருமே நிராசையாக மாட்டார்கள். இந்த சொர்க்கத்துல எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவாங்க. யாரும் இந்த சொர்க்கத்தை விட்டு அப்பாலா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இதுல இன்பங்கள் இருக்கிறது, இதுல சுகமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்களேன், கொஞ்சம் நரகத்தை போய் எட்டி பார்த்துட்டு வாங்களேன். நரகத்தை எட்டி பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட கருத்து சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த நரகத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள போக மாட்டாங்க. இந்த நரகத்தில் பக்கம் யாருமே உள்ள போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடுமைகளும் வேதனைகளும் தண்டனும் இருக்கிறது என்று அல்லாஹ்ட்ட ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொர்க்கத்தை சிரமங்களை கொண்டு மூடுவான். சொர்க்கத்தை சிரமங்களை கொண்டு மூடுவான், தியாகங்களை கொண்டு மூடுவான், கடமையை நிறைவேற்றுவதை கொண்டு மூடுவான், நரகத்தை இன்பங்களை கொண்டு மூடுவான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், போய் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதுல உன்னுடைய நல்லடியார்கள் இவனோட நடிகார்கள் யாரும் உள்ள நுழைய மாட்டார்களோ என்று பயமா இருக்கிறது. இதுல உன்னுடைய அடியார்கள் யாரும் உள்ள நுழைய மாட்டார்களோ என்று பயமா இருக்கிறது. நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நரகத்தை இன்பங்களை கொண்டு மூடப்பட்ட அந்த நரகம், அந்த நரகத்தை பார்த்து விட்டு சொன்ன கருத்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யா அல்லாஹ், இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாத என்று பயமா இருக்கிறப்பே, இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு பயமா இருக்கிறப்பே என்றார்கள். அப்ப என்ன விளங்குது? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தியாகங்கள் மேற்கொள்ள வேண்டும். காலையில தூக்கத்தை படுக்கையில் தூக்கத்தை உதற வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், நாம நற்காரியங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை ஒதுக்கிட்டு நம்ம தொழுகைக்கு வரணும். அல்லாஹ்வுடைய கடமை நான் நிறைவேற்றணும். இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். நரகம், அந்த நரகத்தை இன்பத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மூடி இருக்கிறான். அந்த நரகத்தை என்ன செய்ய, மனோ இச்சைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மூடி இருக்கிறான். அந்த மனோ இச்சை இன்னைக்கு சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு கண்ணை திறந்தால் அப்படித்தான் இருக்கு, காதை திறந்தால் அப்படித்தான் இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் தான் காதுக்குள்ள விழுகிறது. தேவையில்லாத காரியங்கள், பார்க்கக்கூடாத காரியங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரொம்ப நம்மை பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே. அப்போ லேசு, நரகத்தை அடைவது லேசு, சொர்க்கத்தை அடைவது கஷ்டம். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு கொஞ்சம் சிரமம் தான். அந்த சிரமத்தை சகித்து கொண்டால் சொர்க்கம் வந்துவிடும். சொர்க்கத்துக்குள்ள வந்த பிறகு அருமையானவர்களே, அங்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரத்தை தந்தாலே போதுமானது. இன்னஃபில் ஜன்னதி ஷஜருன், அந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழே ஒருவர் 100 வருஷம் பயணம் செய்வார். அந்த மரத்துக்கு கீழே ஒருவர் 100 வருஷம் பயணம் செய்வார். எப்பேற்பட்ட மரம், எப்பேற்பட்ட இடம் நமக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றார். அந்த சொர்க்கத்தில் அந்த மரத்தை வாங்குற அளவுக்கு நமக்கு ஒரு இடத்தை தந்தாலே போதுமானது. அந்த சொர்க்கத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம். 100 வருஷம் ஒருவர் பயணம் செஞ்சாலும் அதன் நிழலில் தாண்ட முடியாது வந்திருக்கா இல்லைங்களா?
சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் மாளிகை இருக்கிறது. இரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினிஹா மின் லாஹிரிஹா. அருமையாக சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, இரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ லாஹிருஹா வ பாத்தினிஹா மின் லாஹிரிஹா. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்கு உள்ள இருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து உள்ள பார்க்கலாம். ஆனா அது மாளிகை முத்தாலான, மாணிக்கத்தாலான, மரகதத்தால் ஆன மாளிகை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? செங்கலை வச்சு வீட்டை கட்டுறோம். அப்படித்தானே? செங்கலை வச்சு வீட்டு கட்டுறோம். அது நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் பளபளப்பாக வீட்டை பளபளப்பு மாத்துறோம். நப்பம் பூசி அப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யறோம்? என்னென்ன ஜோடிக்கிறோம் அத்தனையும் ஜோடிக்கிறோம். சொல்ல காசு இருப்பவர் என்ன செய்யறாங்க? அப்படியே டைல்ஸை போட்டு இந்த சோறுக்குள்ள தெரியாத அளவுக்கு டைல்ஸை போட்டு கூட என்னன்னாலும் பண்ணலாம். அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ் தஆலா மரகத்தை கொண்டு, மாணிக்கத்தை கொண்டு அந்த ஒரு மாளிகையை தயாரிக்கன்னு சொன்னா எவ்வளவு உன்னதமானது. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறாத மாணிக்கங்கள், இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறாத மரகதங்கள் அனைத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை தயாரிக்கான்னு சொன்னா அந்த சொர்க்கத்தை நாம வாங்கணும். சொர்க்கத்தை நம்ம வாங்கணுமா இல்லைங்களா? அந்த சொர்க்கத்தில் அந்த மாளிகைக்கு நம்ம போகணுமா இல்லைங்களா? அப்போ நம்ம போகணும். இந்த வேட்கையோடு, அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.